வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQoo Neo 6 அப்படிங்கிற ஒரு 5G மொபைலோடைய ஃபார்மேட்டிங் தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைலாக வந்தது. அண்ட் ஆல்சோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோவுக்கும் ஒரு சூப்பரான சாய்ஸாக இருந்தது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோவுக்கு இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான் சொல்லலாம். ஸோ இதோடைய ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். ஸோ மொபைலில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸில் உங்களுக்கு சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அந்த சிஸ்டம் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரீசெட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசெட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபேக்ட்ரி ரீசெட் ஆர் எரேஸ் ஆல் டேட்டா, ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரேஸ் ஆல் டேட்டா காமிக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எரேஸ் ஆல் டேட்டாவை கொடுக்குறீங்கன்னா அப்படின்னாக்கா உங்களுக்கு டைமிங் காமிக்கும். அதில் பின் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆல் டேட்டா ரன் ஆகிடும். ஸோ நீங்கள் எரேஸ் ஆல் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கேட்டுட்ருக்கும். ஸோ அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகிடும். ஆல் டேட்டா அப்படின்னும் போது ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் டோட்டலாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு ஒரு நியூ மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீலிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு பேக்கப் ஒன்று எடுத்துங்க. ஸோ பேக்கப் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்ல விஷயம். அதே மாதிரி சிம்மெல்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ அதே மாதிரி ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் ஒரு 80% வச்சுங்க. ஸோ அது வந்து ஒரு சில மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஒரு சில மொபைல்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கூட முடிஞ்சிடும். ஸோ மேபி இந்த மொபைல் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. ஸோ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகிருக்கு. ஸோ வெகு விரைவில் நடந்துடும் நினைக்கிறேன். என் கையில் இருக்குது 8GB RAM அண்ட் 128GB வேரியண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்னு ஒரு ப்ரீமியமான ஒரு சிப்செட் ஒன்று இருக்குது. ஸோ இதனோட ஃபேக்ட்ரி ரீசெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அண்ட் இந்தியான்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உள்ளார போகுது. ஸோ இந்த ஆப் ஸ்டோரு இந்த மாதிரிலாம் ஏதாவது கேம்ஸ் அதெல்லாம் ஏதாவது காட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. செட்டப் ஆஃப்லைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கண்டினியூ. ஸோ இதில் கூகுள் சர்வீசஸ் வந்து நம்ம எதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே அக்ரி கொடுத்தா தான் உள்ளே போகும். ஸோ இதில் செட் அன்லாக் மெத்தட் வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதையும் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அக்ரி கொடுத்துங்க, வேண்டாம்னா டிஸ்அக்ரி கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனலைஸ்டு ஆட்ஸு, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் தூக்கிடுங்க. ஸ்மார்ட் அப்கிரேடும் தூக்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் அப்கிரேட் அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அதையும் நீங்கள் தூக்கிடலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த TWS குயிக் பேரிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோ இல்லை 3 ஃபிங்கர் நேவிகேஷனோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவே பூட்டப் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அபவுட் ஃபோன் போகிறோம். அபவுட் ஃபோன் போனோம் அப்படின்னா நமக்கு 8GB காமிக்குது. 128GB ஸ்டோரேஜில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது தனியாக நமக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க, ரேம் அண்டு ஸ்டோரேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 21.09 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 128GB வேரியண்ட்டில். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 100GB மேலே இருக்குது. உங்களுக்கு 100GBக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ ஒரு 20GBன்னா 108GB 108GB கிட்ட உங்களுக்கு நியர்பை இருக்கும். ஸோ 100GB அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ நீங்கள் ஒரு 30,000 புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 256GB வேரியண்ட்டாவது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.